ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशादेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுடைய பண்பான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் 10வது ஸ்லோகம். நேற்றைய வகுப்போட தொடர்ச்சிதான். பிரவர்த்ததே யத்ர ரஜஸ்தமஸ்தயோः சத்வம் ச மித்ர மிஸ்ரம் ந சகால விக்ரமः நயத்ர மாயா கிந்தா பரே ஹரே அனுப்ரதா யத்ர சுரா அசுரார்ச்சிதः. பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது. அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கமும் கிடையாது. அங்கு காலத்தின் ஆதிக்கமும் இல்லை. ஆகவே மாயையான பகிரங்க சக்தியை பற்றி கூற என்ன இருக்கிறது? அந்த பிரதேசத்தினுள் அதனால் புக முடியாது. வித்தியாசம் இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பக்தர்களாக இருந்து பகவானை வழிபடுகின்றனர். சரி, அப்போ நேற்றைய வகுப்புல நம்ம படிச்ச விஷயங்கள் பெரும்பாலும் இந்த பொருளுரையில பிரபுபாதர் முதலாவது பேராகிராஃப்ல சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஒரு பக்கம். யாராவது ஒரு மாணவர் பகவானையும் பகவானது செயல்கள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய கல்யாண குணங்கள், பகவானுடைய லீலைகள், அவரது மகிமைகள், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், பாகவதம் படிக்கணும், பாகவதம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, விருப்பப்பட்டா, அதற்கான முயற்சி செஞ்சா அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே பகவானுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் ஆன்மீக குரு அனுப்பிச்சு வைக்கிறார். ஒரு தூய பக்தத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக ஆன்மீக குரு அனுப்பிச்சு வைக்கிறாரு. சரி, நான் பிளான்ல பாக்குறேன். ஆன்மீக குரு அனுப்பிச்சு வைக்கிறார். தூய பக்தருடைய கருணையால, வைஷ்ணவருடைய கருணையால பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் பகவான் தரார். ஏன்னா பாகவதம் சாதாரண மக்களுக்கு புரிந்து கொள்ள கடினமான. ஏன்னா பாகவதத்துல ஒரு பக்கத்திலையும், ஒரு ஸ்லோகத்திலையும், ஒரு வார்த்தையிலையும், ஒரு வரியிலையும் கிருஷ்ணர் மேல உள்ள களங்கம் இல்லாத அன்பு, தூய பக்தி தொண்டு, கிருஷ்ண பிரேமம் நிறைந்திருக்கிறது. புஸ்தக பாகவதத்தை பக்தர்கள் பாவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நாம் சிறிது ஆர்வம் காமிக்கும் போது ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால, குருமார்களுடைய அனுகிரகத்தினால நம்ம பாகவதத்தை புரிஞ்சுக்கணும். பாருங்க, நேற்று நம்ம பேசிய விஷயங்கள் இன்னைக்கு பிரபுபாதா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்க. இதுதான் ஆச்சாரியருடைய அனுகிரகம். அது சரியா புரிஞ்சுக்கிறது, சரியான இடத்துல இருந்து கேட்கறதுனாலையும் சரியான இடத்துல இருந்து படிக்கிறதுனாலையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ள கடினமான விஷயம் தான். புரிந்து கொள்ள கடினமான விஷயம் பகவானுடைய ஆன்மீக லோகம், அந்த ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனை. என்னது நம்ம பார்த்தது இல்லை, பகவானுடைய ஆன்மீக லோகத்தையும் பார்த்தது இல்லை, அவருடைய இருப்பிடம், அந்த உன்னதமான இடத்தை நம்ம பார்த்தது இல்லை. அது புரிந்து கொள்றதுக்கான அறிவு, நாலேஜ், அது ஆசீர்வாதத்தினாலதான் கிடைக்கும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா. ஆன்மீக குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை.
பிரசாத் பக்திங்கிற விதை. அப்ப பக்தி இருந்தா மட்டும்தான் ஆன்மீக லோகத்தை புரிஞ்சுக்கணும். பக்தர் அல்லாதவனால ஆன்மீக லோகத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனால நீங்க பிரபாத பொருளுரையில அழகா சொன்னார். பொருளுரையில என்ன சொன்னாரு? ஓகே, எனிவே ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக பௌதிக வெளிக்கு அப்பால் உள்ள திவ்யமான உலகின் இயற்கையும் அதன் அடிப்படை அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. உன்னத வெளியில் பௌதிக குணங்கள் சிறிதும் இல்லை. சோ பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க, ரஜஸ் தமஸ், ரஜோகுணம் தமோகுணம், இந்த குணத்திலிருந்து விடுபட்டவனால மட்டும்தான் பகவானுடைய ஆன்மீக லோகத்தை புரிஞ்சுக்க முடியும். ரஜோகுணம் தமோகுணத்தினவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. இந்த ரஜஸ் தமஸ்னால என்ன விளைவாகுது? ரஜோகுணம் தமோகுணத்தினால, பௌதிக குணத்தினால தீவிர உணர்ச்சி, இந்த பேஷனேட், தீவிர குணம், அறியாமை, இது இருக்கிறவனால பகவானுடைய ஆன்மீக லோகத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நேற்றைய வகுப்புல பார்த்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி கேள்வி, இந்த சந்தேகங்கள், கடவுளுக்கு உலகம் இருக்கா, ஆன்மீக லோகம்னு ஒண்ணு இருக்கா, அதை பார்க்க முடியுமா, அங்க உயிர்வாளிகள் இருக்காங்களா, இந்த கேள்வி இன்னைக்கு ஏன் ஏற்படுதுன்னா மக்கள் அறியாமையில். ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனைகள் அவங்களுக்கு கிடைக்கல. ஆன்மீக லோகத்தை பற்றிய வர்ணனைகள் சாஸ்திரத்துல இருக்கு, அவங்க அதை பின்பற்றுறது இல்லை. அதான் இங்க பொருளுரையில ப்ரோப்பா சொல்றாரு. ஒரு மனிதனால் ஒரு மரத்தில் உள்ள இலையிலையோ அல்லது அவன் தலையில் உள்ள முடிய கூட கணக்கிட முடியாது. இன்னைக்கு மனுஷன் நான் ரொம்ப கிரேட் நினைச்சிட்டு இருக்கான். ஐ எம் கிரேட். இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பண்றோம். இன்னைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, நாங்க ரொம்ப உயர்ந்துட்டோம். இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆனாலும் இங்க ப்ரோப்பா சொல்றாரு, ஒரு மரத்தில் உள்ள இலைகள் எவ்வளவு இருக்கு, அவன் தலையில எவ்வளவு தலைமுடி இருக்குன்னு அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ரோப்பா மேலும் என்ன சொல்றாரு, மேலும் சொந்த உடலில் உள்ள ஒரு தலைமுடியை கூட அவர்களால் உண்டாக்க முடியாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆர்டிபிஷியல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க, ஹேர் பிளான்டேஷன். இன்னைக்கு என்ன பண்றாங்க, தலைமுடி வழுக்க ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அது பண்றாங்க. தலைமுடி வழுக்கான உடனே இந்த சினிமா நடிகர்கள், செல்வந்தர்கள், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பணக்காரங்க, சினிமா நடிகர்கள்லாம், அரசியல்வாதிகள்லாம் தங்களை அழகா காமிச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தலைமுடி விழுந்துருது, சொட்ட தலையாயிடுது. அப்ப அதை மறைச்சுக்கிறதுக்காக அவங்க செயற்கையான முடியை உருவாக்குறாங்க, ஹேர் பிளான்டேஷன் பண்றாங்க, செயற்கையான முடிய உருவாக்குறாங்க. அது பெரிய சாதனை நினைக்கிறாங்க. இந்த செயற்கையான முடியை உருவாக்குறதுல சாதனை, இயற்கையா முடி வளரணும், அதுதான் சாதனை. இயற்கையா முடி வளரணும், அது இயற்கையான முடியை பராமரிக்கணும். ஆனா இவங்க செயற்கையான முடியை உருவாக்குறத சாதனைன்னு நினைக்கிறாங்க. அது பெரிய சாதனை இல்லை. இங்க என்ன சொல்றாரு கோபாதா, இதனால தன் சொந்த உடலில் ஒரு தலைமுடியை கூட அவரால் உண்டாக்க முடியவில்லை என்றாலும் கூட மனிதர்கள் தங்களை தாங்கள் பகவானாகி விடலாம் என்ற எண்ணத்துடன் திமிர்த்து தலைகின்றனர். பிரயாணத்துக்குரிய பல அற்புதமான வாகங்களை மனிதன் கண்டுபிடிக்கக்கூடும். பெரிதும் விளம்பரம் செய்யப்பட்ட அவனுடைய விண்வெளி கப்பலின் மூலமாக சந்திரனை அடைய முடிந்தாலும் அவனால் நிரந்தரமாக இங்க வாழ முடியாது. ஒருவேளை இந்த விஞ்ஞானிகள் சந்திரனுக்கு போனா கூட முயற்சி பண்றாங்க இல்லையா, இந்த விஞ்ஞானிகள்லாம் சந்திரனுக்கு போகலான்னு முயற்சி பண்ணா கூட ஒருவேளை அங்க போனா கூட அவனை நிரந்தரமா வாழ முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. அதனால வீண் கர்வம் கொண்டு இருக்கக்கூடாது. நிதான புத்தியுடையவர் உன்னதத்தை பற்றிய அறிவை பெறுவதற்குரிய மிகச்சிறந்த வழியான வேத இலக்கியத்தின் உபதேசங்களுக்கு கட்டுப்படுகிறார். இங்கதான் வித்தியாசம். ஏன் இன்னைக்கு இருக்கிற மக்கள் வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனைகள்ல அவங்க கவனம் செலுத்துறது இல்லை, ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு நிதான புத்தி இல்லை. நிதான புத்தி இல்லை. நிதான புத்தி இல்லாம வெறும் மெட்டீரியல் குவாலிபிகேஷன் வச்சுட்டு
மாயாபகிருத ஞானம். மாயாபகிருத ஞானம். இந்த பௌதிக கல்வி வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பௌதிக கல்வி. இந்த பௌதிக கல்வி வச்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இது சாஸ்திரத்தை அடிப்படை, சாஸ்திர பிரமாணம் பேசுகிறது இல்லையா, சாஸ்திர பிரமாணம். இந்த சாஸ்திர பிரமாணம் மட்டும்தான் பகவானுடைய உலகத்தை பற்றிய வர்ணனைகள் நமக்கு கொடுக்கும். இந்த ஜட உலகத்துல இருந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக பௌதிக வெளிக்கு அப்பால் உள்ள திவ்யமான உலகின் இயற்கையும் அதன் அடிப்படை அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. காரணம் என்னன்னா, ஏன் ஏன் இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக உலகத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, ஏன் புரிஞ்சுக்க முடியல? இதுதான் காரணம். ரஜஸ்தமஸ். ரஜஸ்தமஸ் ரேக அழகா சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்குள்ள வேறுபாடு. இது ஏற்கனவே நாங்க ஒரு தடவை பக்தி வைபவ வகுப்புல இதை பத்தி பேசிட்டு இருந்தேன். பக்தி வைபவ வகுப்புல நம்ம என்ன பேசிட்டோம், மாணவர்கிட்ட ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டேபிள்ல நடுவுல ஒரு காலம் போட்டு, ஒரு சைடு பௌதிக உலகம், இன்னொரு சைடு ஆன்மீக உலகம். இதுல வேறுபாடு என்ன? பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் வேறுபாடு என்ன? சோ அதே டேபிள் காலத்தை இங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம். பதில் தெரிஞ்சம் கை தூக்குங்க. பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்குள்ள வேறுபாடு. கை தூக்குங்க. ஒருத்தர் ஒரு ஆன்சர் பண்ணலாம், இல்ல நீங்க சாட் பாக்ஸ்லயும் போடலாம். பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்குள்ள வேறுபாடு என்ன? Differentiation. What is the difference between material world and spiritual world? ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. வினோத் பிரணாம் பிரபு. பௌதிக உலகம்ங்கிறது 3 குணங்களுக்கு உட்பட்டது. ஆன்மீக உலகத்துல அது கிடையாது பிரபு. எஸ், இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. போதும். சோ இங்க பகவானுக்கு சொந்தமான இந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது. அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கம் கிடையாது. ஏன்னா பகவானுடைய உலகத்துல இருக்க நற்குணம் அந்த சத்துவகுணம் சுத்த சத்துவம். இந்த ஜட உலகத்திலயும் சத்துவகுணம் இருக்கு. ஆனா அது சில நேரம் கலங்கமாயிரும் சொல்றாரு பொருளுரையில. பாருங்க, பொருளுரை என்ன சொல்றாரு, பௌதிக உலகில் உள்ள நற்குணமும் கூட அவ்வப்போது தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் கலங்கம் அடைகிறது. வைகுந்தத்தில் உள்ள நற்குணம் கலப்படமற்றதாகும். பியோர் சத்வா, சுத்த சத்வா, பியோர் சத்வா, சுத்த சத்துவம், பியூர் கான்சியஸ்னஸ், சுத்த சத்துவ குணம். இங்க ஜட உலகத்திலேயே சத்துவ குணம் இருக்கு, ஆனா அது சில நேரம் கலங்கமாயிருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற சத்துவ குணம் கூட கலப்படமாகுது, கலங்கமாகுறதுக்கான எவிடன்ஸ் சாட்சி என்ன? எப்படி நம்ம அதை உதாரணம் கொடுக்கலாம்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இந்த ஜட உலகத்துல இருக்கிற சத்துவ குணம் கூட கட்டுப்படுத்தக்கூடியதுதான், கலங்கமான சில நேரம் கலங்கமாயிரும். ஆக்சுவலி உண்மையில அட்லீஸ்ட் ஒருத்தர் சத்துவ குணத்திலேயே இருக்கணும். இந்த ஆன்மீக விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தர் சத்துவ குணத்துல வரணும். ஆனா அது மட்டும் போதாது. இந்த சத்துவ குணத்துக்கு மேல ஒரு படி போய் சுத்த சத்துவ குணம் வரும். இங்க இருக்கிற சத்துவ குணம் கூட கலப்படமானது. சில நேரம் ரஜகுணம் தம குணத்தோட ஆதிக்கம் அது மேல செயல்படும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன எக்ஸாம்பிள் தருவீங்க? உதாரணம் என்ன தருவீங்க? யாராவது தர முடியுமா? இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. அவங்க அறிவாளி என்கிற கர்வம் கொள்ளுவா பிரபு. இந்த சத்துவகுணத்துல இருக்கவ நம்ம தான் அறிவாளி. எஸ், நான் எனக்கு நல்லா படிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற கர்வம் வந்துடும். அப்ப ரஜசங்க என்டர் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் ஸ்ரீலலிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மாதாஜி சொல்ல வந்ததுதான் பிரபு. ஆனா நம்ம எல்லாமே நம்ம செய்யறோங்கிற அந்த ஒரு இது இருக்கும் பிரபு, நம்மளுக்குள்ளேயே இருக்கும். நான் சுத்த சத்துவத்துல பண்றேன், சத்துவ குணத்துல பண்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் பிரபு. சரி, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வேற யாராவது? இந்த ஜட உலகத்துல சத்துவ குணம் கூட கட்டுப்படுத்தக்கூடியதான் கலப்பமாயிரும். சில நேரங்கள் அது கூட ரஜஸ் தமஸ் வரும். ரஜோகுணம் தமோன்ற ஆதிக்கம். ஹரே கிருஷ்ணா. யோகினி மாதாஜி. பிரபு, சத்துவ குணத்துல இருந்த அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு திரும்ப அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலையும் வர வேண்டியது இருக்கு பிரபு. எஸ், கரெக்ட். நீங்க பாருங்க, சத்துவ குணத்துல பிராமணர்கள் சத்துவ குணத்துல பிராமணன்னா சத்துவ குணம். பட் அவங்க கோல் என்ன ஆயிருது? புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கணும், மேல் உலகத்துக்கு போகணும். சோ இது அந்த இன்ஃபுளுன்ஸ். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜட உலகத்துல இருக்கிற சத்துவ குணத்துல ஒருத்தர் இருந்தாலும் அவர் கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளா ஏற்றுக்கொள்ளனா அந்த சத்துவ குணம் கலப்படம். ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல ஒரு சத்துவ குணத்துல இருக்காரு. அவர் சாஸ்திரம் படிக்கிறாரு,
வேத நியமங்களை பின்பற்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா கிருஷ்ணரை விட்டுட்டாரு. அப்ப என்னாச்சு? அந்த சத்துவகுணமும் கட்டுண்ட வாழ்க்கை காரணமே. அதான் சத்துவகுணம். சோ இப்படி நிறைய உதாரணம் சொல்லலாம். வேத கொள்கைகளை தீவிரம் பின்பற்றாங்க, அந்த கிருஷ்ணரை விட்டுட்டாங்கன்னா அந்த சத்துவகுணம் திரும்ப பிறப்பு சக்கரத்துல சிக்க வச்சு. ஆச்சார அனுஷ்டானத்தை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க, வேத நியமங்களை பின்பற்றாங்க. ஆனா நான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது அப்படின்னு நினைச்சா அந்த சத்துவகுணம் ரஜஸ் தமஸ் உள்ள வந்துடும். மிக்சடு சத்வா. இந்த ஜட உலகத்துல பியூர் சத்வா கிடையாது, மிக்சடு சத்வா. அங்கேயும் கலப்படம், எல்லாத்துலயும் கலப்படம். இப்ப குணத்திலயும் கலப்படம். என்ன ஆயிடுது? குணத்துல கலப்படம். சத்துவ குணம் பியூர் சத்வா. கிருஷ்ணருக்காக மட்டும் செயலாற்றுவதுதான் பியூர் சத்வா. ஜட உலகத்துல சத்துவகுணம் கூட நம்ம கட்டுண்ட நிலைக்கு தள்ளிடும், பிறப்பிறப்பு காரணமாயிடும். சரி, அப்போ ஒரு உதாரணம் வந்து பௌதிக உலகத்துல 3 குணத்தோட ஆதிக்கம் இருக்கும், ஆன்மீக உலகத்துல 3 குணத்தோட ஆதிக்கம் கிடையாது. அப்புறம் வேற என்ன சொல்றாங்க? அந்த டேபிள் வச்சிருக்கீங்களா கையில? நம்ம போட்டோம்ல இல்லையா? யோகினி மாதாஜி. பிரபு, ஜட உலகம் வந்து ஏகபாத்து விபூதி, ஆன்மீக லோகம் வந்து திரிபாத் விபூதி. அப்புறம் வந்து ஜட உலகம் வந்து துக்காலயம் அசாஸ்வதம் பிரபு. ஆன்மீக லோகம் வந்து சச்சிதானந்தமயமானது. அப்புறம் வந்து இங்க வந்து போட்டி பொறாமை பொய் அகங்காரம் இதெல்லாம் உண்டு, அங்க வந்து கிடையாது பிரபு. அப்புறம் அங்க வந்து பஞ்சபூதத்தால் ஆனது, அது வந்து அப்படி இல்லை பிரபு. அப்புறம் இங்க சந்திரன் சூரியன் மின்சாரம் இதெல்லாம் வந்து உண்டு, அங்க வந்து பகவானோட தேஜஸ்ல இருந்தே ஒளி எல்லாம் வந்துடும் பிரபு. அப்புறம் இங்க வந்து பிறப்பு இறப்பு மூப்பு பிணி மூவகை துன்பம் அதெல்லாம் உண்டு பிரபு, அங்க வந்து அதெல்லாம் கிடையாது. அப்புறம் மகா மாயையால் ஆனது பிரபு இங்க, அது வந்து யோக மாயையால் ஆனது. அப்புறம் வந்து காலத்தோட ஆதிக்கம் வந்து இங்க உண்டு, அங்க கிடையாது பிரபு. அப்புறம் வந்து இங்க உள்ளவங்களோட உடல் எல்லாம் 6 வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு அழிஞ்சு போயிரும், அங்க வந்து அப்படி கிடையாது, பகவானோட அந்த ரூபத்திலேயே வந்து இருப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸ்ரீலலிதா மாதாஜி. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நீங்க அந்த டேபிள் நம்ம போட்ட மாதிரி வச்சிருக்கீங்களா? கையில இருக்கா? கையில இல்ல பிரபு, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் பிரபு. சரி, ஓகே, பரவாயில்ல. சோ நம்ம அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 22 அண்ணா ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணோம், பௌதிக உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்குள்ள வித்தியாசம். சோ அதுல சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சோ அதுல என்ன சொல்றாங்க? இந்த பௌதிக உலகம் 3 குணத்துக்கு உட்பட்டது, ஆன்மீக உலகம் 3 குணத்துக்கு அப்பாற்பட்டது. அதுக்கப்புறம் இங்க காலத்தோட ஆதிக்கம் இருக்கு, அங்க காலத்தோட ஆதிக்கம் கிடையாது, டைம். சோ கிருஷ்ணரே காலமா இருக்கிறதுனால காலத்தை கட்டுப்படுத்துறது கிருஷ்ணர் தான். அதனால கிருஷ்ணாடு உலகத்துல காலம் செயல்படாது. தென் அதுக்கப்புறம் மாயா, இந்த ஜட உலகம் வந்து மாயா சக்தி, பகிரங்க சக்தினால இயங்குது. பகிரங்க சக்தி பிரகிருதி கிரியமான ஜட இயற்கை. ஆனா கிருஷ்ணாவோட உலகத்துல இந்த மாயைக்கு வேலையே கிடையாது. சோ இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது, அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கம் கிடையாது, அங்குள்ள காலத்தின் ஆதிக்கம் கிடையாது. ஆகவே மாயான பகிரங்க சக்தியை பற்றி கூற என்ன இருக்கிறது? இதுக்கே அங்க வேலை எல்லாம் மாயா சக்திக்கு என்ன வேலை? மாயா சக்தி அங்க நுழையவே முடியாது ஆன்மீக லோகத்துக்குள்ள. ஜெய ஜெகநாத் சுவாமி. மாயா சக்தி, பகிரங்க சக்தி, கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி நுழையவே முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தியில இருக்கு, ஆன்மீக உலகம் கிருஷ்ணாவுடைய அந்தரங்க சக்தியில இருக்கு. இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடைய பகிரங்க சக்தி, புறசக்தி. கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகம் பகவானுடைய அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி. வித்தியாசம் இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பக்தர்களாக இருந்து பகவானை வழிபடுகின்றனர். அங்க எல்லாருமே பகவானை ஏகமானதோடு ஏத்துக்கிறாங்க. பொருளுரையில கடைசியில பிரபா சொன்னார், 2வது பாப்பட்ல என்ன சொல்றாரு? பகவானே அங்கு தலைமை பதவிக்கு போட்டி இல்லாத உன்னதமான தலைவரா, அங்க காம்படிஷனே கிடையாது கிருஷ்ணாவுக்கு. ஏகமானதோட என்ன சொல்லுவாங்க, இந்த எலெக்ஷன்ல சொல்லுவாங்களே, சத்தமா சொல்லுங்க, அன்அப்போஸ்டடா. எந்த ஒரு காம்படிஷன் இல்லாம ஏகமானதோடு தேர்ந்தெடுத்தாச்சு. இதுதான் ஏகால ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சவாபிருத்தியா. அங்க கிருஷ்ணர் மட்டும்தான் ஈஸ்வரன், மற்றவங்க எல்லாம் சேவகர். சோ கிருஷ்ணாவை
அங்க போட்டி இல்லாம தலைவரா இருக்கு. இங்க இந்த உலகத்துல யாரா பண்ணுவாங்களா? இந்த ஜட உலகத்துல ஓகே நாங்க எல்லாருமே உங்களை ஏக மனதோட ஏத்துக்கிறோம். நோ. ஏன் அவருதான் தலைவரா நானும் நிற்பேன். ஒரு சின்ன கவுன்சிலர் பதவி கூட சண்டை போட்டுக்கிறேன், வார்டு கவுன்சிலர். அதுக்கு ஏன் அவரு நிக்கிறாரு நானும் நிற்பேன். சோ இங்க இந்த பொய் அகங்காரம், கர்வம், ஆணவம், செருக்கு, பதவி ஆசை, பேராசை, புகழாசை எல்லாம் இருக்கு இந்த ஜட உலகத்துல. அதனால இங்க ஒருத்தரை வந்து ஏக மனதோட தலைவரா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா ஆன்மீக லோகத்துல வைகுந்த லோக வாசிகள், வைகுந்த லோகத்துல இருக்கிற வைகுந்த லோக வாசிகள் ஆன்மீக லோகத்துல அங்க பகவானுடைய தலைமை பதவிக்கு போட்டியிடுறதுக்கு யாரும் முன்னாடி வர்றது இல்லை. ஓ கிருஷ்ணா மட்டும்தான் இங்க தலைவரா, நாங்களும் தலைவராக கூடாதா? ஏன் நாங்களும் கடவுளாக கூடாதா? நாங்களும் கிருஷ்ணராக கூடாதா? அப்படிங்கிற காம்படிஷன் மென்டாலிட்டி அங்க கிடையாது. இந்த ஜட உலகத்துல பாருங்க, ஒவ்வொருத்தரும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் அனுபவிக்கணும், நான் கட்டுப்படுத்தணும், நான் வந்து காரணமா இருக்கணும். கிருஷ்ணாவுடைய உலகத்துல கிருஷ்ணரை மட்டுமே அனுபவிப்பாளரை ஏற்றுக்கிறாங்க, மற்றவங்கள அனுபவிக்கப்பட வேண்டியவங்களா இருக்காங்க. அங்க தலைமை பதவி போட்டியே கிடையாது. அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் பகவானை பின்பற்றும் பக்தர்கள் ஆவர். அங்க எல்லாருமே டிவோட்டியா இருக்காங்க வைகுந்த லோகத்துல. அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஜீவராசியின் தேவைகளையும் பூர்த்தி செய்பவர் பகவான் என்பதால் அவரே பிரதானமான தலைவர் என்றும் மற்ற எல்லா ஜீவராசியும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்றும் வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானா சேதன சேதனானா ஏகோ பகுனாமியோ விததாதிகாமான். கிருஷ்ணா நித்தியமானவர், அங்குள்ள மற்ற எல்லா வைகுந்தவாசிகளும் நித்தியமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், அங்குள்ள வைகுந்தவாசிகள் எல்லாம் ஆன்மீகமானவர். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, கிருஷ்ணா ஒருத்தர் எல்லாருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றார். அவர் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண சுப்ரீம் லீடர். சுப்ரீம் லீடர் அவருக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது. வைகுந்த உலகத்துல கிருஷ்ணருக்கு மேல ஒரு அதிகாரி கிடையாது. அந்த ஜட உலகத்துல யாராவது யாரையாவது கட்டுப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு, யாராவது கட்டுப்படுத்தும். சோ இப்படி இங்க பார்க்கலாம் வைகுந்த லோகத்துக்கும் இந்த ஜட உலகத்துக்குள்ள வித்தியாசம். இது புறசக்தியால பகிரங்க சக்தினால ஜட சக்தினால இயங்கிட்டு. ஆனா கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகம் சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப பிரக்ஷா லக்ஷா பிரதேசிக்கு ரவீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம். கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்துல சிந்தாமணி கல்லால கட்டப்படும். சிந்தாமணி கல்ல தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. சிந்தாமணி கல்லு நிறைய தங்கம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு, கோல்டு. நீங்க கோல்டுக்கு ஆசைப்படுறீங்களா? அங்க செங்கக்கல்லாம் கிடையாது. இந்த உலகத்துல நம்ம வீடு கட்டினா செங்கல் கருங்கல்லாம் வச்சு கட்டுவோம் இல்லையா? சிந்தாமணி கல்லு உங்களை தொட்டா நீங்க தங்கமாயிருங்க, கோல்டு. டன் கணக்கா கோல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி பிரகாரம் பகவானுடைய ஆன்மீக உலகம் வைகுந்த உலகம் சுற்று பிரகாரம் முழுது சிந்தாமணி கல்லால கட்டிருக்கு. கல்ப விருட்ச மரம். கல்ப விருட்ச மரம் என்ன கேட்டாலும் கொடுக்கும். நீங்க போய் கிச்சன்ல போய் பூரி போட வேண்டாம், கல்ப விருட்ச மரத்துல போய் கல்ப விருட்ச மாதிரி எனக்கு பூரி கொடுனா பூரியா கொடுத்துக்கிட்டே இருக்கு. பூரி மசாலா சேர்ந்து கொடுத்துரும். நீங்க மசாலா போட வேண்டாம், பூரி அரைக்க வேண்டாம். இதான் கல்ப விருட்சா. கல்ப விருட்சம் கேட்கறதெல்லாம் கொடுக்குற மரம். சிந்தாமணி சிந்தாமணி கற்களால் நிரப்பப்பட்டது கல்பவருஷ மரம். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப லக்ஷா பிரதே சுரபீர் அபிப்பார். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுரபி பசுவுடைய மடியிலிருந்து பால் சுரந்துகிட்டே இருக்கும். யாரும் கறக்க வேண்டாம், சுரந்துகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக். அந்த பால் சுரந்து பால் ஆறா ஓடி பால் கடலாவே இருக்கும். பாலாறு பால் கடல். அந்த பாலாற்றின் கரையில பலாமரம் இருக்கும், ஆனா பலாக்கு மேல தோல் இருக்காது, அந்த சொலை மட்டும்தான் இருக்கு. வாழை மரம் இருக்கும், தோல் இருக்காது, அந்த வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கு. மாம்பழம் இருக்கும், அந்த அந்த பழம் மட்டும்தான் இருக்கும், தோல் கொட்டையெல்லாம் இருக்கு. அது அப்படியே அந்த பழச்சாரெல்லாம் அதுல ஒழுகி பால்ல கலந்து அதுல தேனும் கலந்து அது அமிர்தமா இருக்கும். இதான் பகவானுடைய ஆன்மீக லோகம். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருட்சா லக்ஷா விருதேஸ்வரபீர் அபிப்பா. லக்ஷ்மி, உங்களுக்கு லட்சுமியோட ஆசீர்வாதம் வேணுமா? லட்சுமியோட கருணை வேணுமா உங்களுக்கு? வேண்டாமா? உண்மையாலுமா? லட்சுமி தனம் தேகி செல்வம் தருவாங்க. எல்லாம் ஓடுறாங்க லட்சுமி கோயிலுக்கு, மகாலட்சுமி கோயிலுக்கு. பகவானை விட்டுட்டு ஓடுவாங்க மகாலட்சுமி கோயிலுக்கு. ஆனா 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 இங்க பாருங்க, ஜட உலகத்துல எல்லாம் லட்சுமி பின்னாடி ஓடுறாங்க. பகவான் ஜட உலக இந்த பௌத்திக உலகத்துல எல்லாம் லட்சுமி தேடி ஓடுறாங்க.
கிருஷ்ணருடைய உலகத்துல வைகுந்தத்துல ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. லட்சுமி சகசர சத சம்பிரம சேவியமானம் 1000 லட்சுமி சேவை, ஆயிரக்கணக்கான லட்சுமிகளுக்கு பகவானுக்கு சேவை பண்றாங்க. இங்க ஒரு லட்சுமியோடைய இந்த ஜட உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஒரு லட்சுமியோடைய கடாட்சம் என் மேல பற்றாதா, அவங்க கடைக்கன் பார்வை மேல படாதா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சிட்டு கொடுக்காதா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் தேவையே இல்லை. கிருஷ்ணனுடைய உலகத்துல போனா இதெல்லாம் நிறைந்து இருக்கு, எல்லாம் நிறைந்து இருக்கு. ஐஸ்வர்யம் வைகுண்டம் வந்து ஐஸ்வர்யா தான், எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இடத்த விட்டுட்டு இங்க வந்து 5க்கு 10க்கு நாயா பேயா அழிஞ்சு கிருஷ்ணாவுடைய உலகத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டு 5க்கு 10க்கு நாயா பேயா அழிஞ்சு. அப்ப நம்மள மாதிரி முட்டாள் யாரா இருப்பாங்களா? அதான். சோ இப்படி இந்த கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்தை வர்ணனைகள் வந்து பிரம்மசமீதியில இருக்கு, பகவத்கீதையில இருக்கு, பாகவதத்துல இருக்கு. சோ அந்த இடத்த பார்த்தவங்களும் இருக்காங்க. பாகவத்துல இருந்து லீலை இருக்கு, பகவானுடைய வைகுந்த லோகத்தை பார்த்தது. யார் பார்த்தாங்க பகவானுடைய வைகுந்த லோகத்தை? எண்ணற்ற பக்தர்கள் பார்த்திருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வைகுந்த வாசிகளுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது அவங்க அந்த ஆன்மீக பால்ல எங்க வேணாலும் பிரயாணிக்கலாம். இந்த ஊர்ல நம்ம நாட்டுல ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு தேவையில்லாம நுழைஞ்சா சுட்டுருவாங்க. அதுக்கு ரோந்து சுத்துறதுக்கு ஒரு படை வச்சிருக்கான். எல்லை காப்பு படை, அப்புறம் விமானப்படை, நிறைய படை சொரியெல்லாம் இருக்கு. அந்த படைகளோட வேலை என்னன்னா, எவனா அத்துமீறி நாட்டுக்குள்ள நுழையிறானா சுட்டுருவான். நீங்க ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரில போனா வீட்டுல கூட லைசன்ஸ் துப்பாக்கி வச்சிருப்பாங்க. நீங்க கதவை தட்டினா எவன்டா வந்துருக்கான்னு சுட்டுருவாங்கள, யாரா வந்து டிஸ்டர்ப் பண்றது. சோ இந்த மாதிரி இந்த ஜட உலகத்துல சுதந்திரமாலாம் சுத்தி திரிய முடியாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நான் சுதந்திரமானவன். நீங்க பாருங்க, நீங்க படகு எடுத்துட்டு கடவுள் போக சொல்லுங்க ராமேஸ்வரத்துக்கு, அந்த பக்கம் இலங்கையில ரெடியா இருக்கான், வந்தா சுட்டுருவேன் இல்லையா? இந்த படகு எடுத்துட்டு கூட ஒரு மீன் பிடிக்கிற மீனவன் படகு எடுத்து சுதந்திரமா கடல்ல போக முடியாது. அந்த பக்கம் ஏன் எல்லைக்குள்ள வராத அங்க ரெடியா நிற்பான். சோ இங்க யாருமே சுதந்திரமானவங்களே கிடையாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நான் சுதந்திரமானவன்னு. நான் பாஸ்போர்ட் எடுத்து அங்க போய் சுதந்திரமா இருக்கலாம், நான் விசா அங்க சுதந்திரமா இருக்க முடியாது. அங்க போனா அவன் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பான், இந்த டைம் தான் நீங்க இருக்கக்கூடாதுப்பா. டூரிஸ்ட் விசால வந்திருக்கியா, சரி முடிஞ்சது நீ கிளம்பு. சரி அப்புறம் நீ வந்து வேலை தேடி வந்திருக்கியா, நீ வேலை செஞ்சா இங்க உள்ள சட்டத்திட்டத்தை நீ ஃபாலோ பண்ணணும். நீ உன் இஷ்டம் சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. இல்ல நான் இந்தியாவில வந்து லெப்ட் சைடு தான் கார் ஓட்டுவேன்னு சொல்லி அமெரிக்காவில் போய் லெப்ட் சைடு கார் ஓட்டுனா அவன் முடிச்சு உள்ள போட்டு அங்க போனா அங்க இருக்கிற சட்டத்திட்டத்தை பின்பற்ற வேண்டி வரும். அங்க ஆக மொத்தத்துல இந்த ஜட உலகத்துல 14 லோகத்துல யாருமே சுதந்திரமா செயல்பட முடியாது. அது அற்ப எறும்பா இருந்தாலும் சரி, பிரம்மாவா இருந்தாலும் சரி. இன்னும் அற்ப எறும்பு முதல் பிரம்மா வரை. ஆனா கிருஷ்ணாவுடைய உலகத்துல வைகுந்தவாசிகள் சுதந்திரமா எங்க வேணா பிரயாணம் செய்யலாம். அது யார் உதாரணம்? நாரத முனிவர். நாரத முனிவர் எங்கனாலும் பிரயாணம் பண்றாரு. அவர் கிருஷ்ணா வந்து எட்டர்னலா பாஸ்போர்ட் விசா கொடுத்துட்டாரு. நித்தியமான பாஸ்போர்ட் விசா இருக்கு, அது எட்டர்னல் பாஸ்போர்ட் விசா. அவர் எட்டர்னல், அவர் பாடிஸ் எட்டர்னல், அவர் ஆன்மீகமான சரீரம். அப்ப ஆன்மீக உலகத்துல ஆன்மீகமான சரீரம் பெற்றிருக்கிற நாரத முனிவர் அவர் எங்க வேணாலும் சஞ்சரிக்கிறார். திரிலோக சஞ்சாரி, 3 உலகத்துக்கும் போறாரு வர. அவர் போகாத உலகம் இல்ல, பார்க்காத நபர்களும் இல்லை. அந்த மாதிரி அவருக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்சு. இதுதான் ஆன்மீக உலகத்தோட சிறப்பு. அர்ஜுனன் வந்து அதே சரீரத்தோட போனார் ஆன்மீக உலகத்துக்கு, வைகுந்தத்துக்கு போறாரு. அந்த கதை படிச்சிருக்கோம் இல்லையா? துவாரகையில ஒரு பிராமணர் வந்து சத்தம் போடுறாரு, அவர் குழந்தை பிறக்குது காணாம போயிருது, குழந்தை பிறக்குது காணாம போகுது. அப்போ அந்த பிராமணர் வந்து என்ன சொல்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு உக்ரசேன ராஜா. உக்ரசேனா, உன் ஆட்சி சரியில்லை, நீ தர்மத்தின்படி ஆட்சி பண்ணல, உன்னுடைய ஆட்சி காலத்துல பிராமணர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பிராமணருடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க முறை தவறி அப்படின்னு சத்திரி வம்சத்தையும் வந்து பேசுறாரு. யாரு? அந்த பிராமணர். அந்த சபையில கிருஷ்ணர், பலராமர், உத்தவர், சாத்திகி எல்லாரும் இருக்காங்க. ஒரு முறை இந்த மாதிரி வந்து சத்திரி வம்சத்தை இகழ்ந்து பேசணும் அர்ஜுனன் சபையில இருக்காரு. அர்ஜுனன் கோபம் வந்தது. பாருங்க, ரஜஸ் வந்துச்சு. இந்த ஜட உலகத்துல பாருங்க, ரஜோகுணம் தமோ குணம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு சத்திரியன், இவர் எப்படி சத்திரிய வம்சத்தை இகழ்ந்து பேசலாம்? பிராமணரே, நீங்க உங்க குழந்தையை காணாம போனதுக்கு நீங்க தேடலாம், இல்ல நீங்க அரசாங்கத்தோட உதவியை நாடலாம். அதை விட்டு நீங்க அரசாங்கத்தையே குறை சொல்றீங்க, நீங்க சத்திரியர்களை இகழ்ந்து பேசுறீங்க. என்ன தைரியம் உங்களுக்கு, என்ன துணிச்சல் உங்களுக்கு?
எப்படி நீங்க சத்திரிய வம்சத்தை இழந்து சொல்லலாம்? ஐ ஆம் த சத்திரியா, நான் ஒரு சத்திரியன். அந்த பிராமணர் சொல்றாரு, அர்ஜுனா உனக்கே இவ்வளவு கோபம் வருது, இங்க கிருஷ்ணர் பலராரும் பேசாம உட்காந்துருக்காங்க, அவங்க வேணா பேசாம இருக்கலாம், நான் பொறுத்துக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க அடுத்த குழந்தை பிறக்கும்போது வந்து சொல்லுங்க, நான் வந்து பாதுகாப்பு தர்றேன். என்னை மீறி எப்படி அந்த குழந்தை காணாம போகுது நான் பாக்க. ஓகே, உனக்கு அவ்வளவு கான்பிடென்டா? எஸ், ஐ ஆம் த கிரேட் காண்டிபதாரி அர்ஜுனா. அர்ஜுனுடைய வில் சத்தத்துக்கு 3 உலகத்தவரும் பயப்படுவாங்க. காண்டிப சத்தம் வேறு இடி இடி ஓசை மாதிரி. அதனால அர்ஜுனன் நினைச்சிட்டேன், என்கிட்ட காண்டிபம் இருக்கு, என்கிட்ட வந்து சிவபெருமான் கொடுத்த பசுபதி ஆஸ்திரம் இருக்கு, என்கிட்ட அக்னி தேவன் கொடுத்த ரதம் இருக்கு, அக்னி தேவன் பரிசா கொடுத்த ரதம் இருக்கு, பசுபதி ஆஸ்திரம் இருக்கு, காண்டிபம் இருக்கு. ஆனா கிருஷ்ணரை விட்டு அவர் கிருஷ்ணரை மறந்து போயிட்டு. இதுதான் பாருங்க இந்த ஜட உலகத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரஜஸ் தமஸ் வந்து அப்படி மேல வரும்போது கிருஷ்ணரை மறந்து. அப்கோர்ஸ் அர்ஜுன் ஒரு தூய பக்தர், அவர் கிருஷ்ணரை மறக்க வாய்ப்பு இல்லை. இது கிருஷ்ணாவோட ஏற்பாடு. இந்த ஜட உலகத்துல எப்படி குணங்கள் ஆதிக்கம் செலுத்துது. அர்ஜுன் என்ன பண்ணாரு, ப்ராமிஸ் பண்றாரு, கிருஷ்ணர் பலராமர் வேணா இங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம், நான் வந்து பாதுகாப்பு தரேன். ஓகே, அர்ஜுன் எவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு. சரி, அந்த குழந்தை பிறக்கும்போது நான் வந்து சொல்றேன், நீங்க வா அப்படின்னு. அர்ஜுன் என்ன ப்ராமிஸ் பண்றாரு, ஒருவேளை என்னால் ஒரு குழந்தையை மீட்க முடியலன்னா நான் நெருப்புல இறங்கி இந்த உடலை விட்டுறேன். இதுவும் கிருஷ்ணரை கேட்டா சொன்னாரு. சபதம் கிருஷ்ணன் எதையுமே கிருஷ்ணரை கேட்கல, அவரா சொல்லிட்டு. என்னாச்சு, அந்த பிராமண குழந்தை பிறக்க போது பிராமணர் செய்தி அனுப்புறாரு, ஓ அர்ஜுனா, அன்னைக்கு நீ வந்து சேலஞ்ச் பண்ண, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போது நீ வந்து பாதுகாப்பு கொடுன்னு. அர்ஜுனன் வர அந்த அக்னி தேவன் ரதம் கொடுத்தது அந்த காண்டி போர்ல எடுத்துட்டு வந்து அந்த பிராமணோட வீட்டை பிராமணர் பாக்குறாரு, ஆச்சரியப்பட்டு போனார். காண்டிபத்துல ஒரு அம்பு தான் எடுத்து அர்ஜுனன் வச்சாரு. அந்த ஒரு அம்பு எடுத்து காது வரை இழுத்து அப்படி விடும்போது அது 4, 8, 16, 64 1000 அஸ்திரங்களாயி அந்த பிராமணனுடைய வீட்டையே அப்படி அஸ்திரங்களாலே மூடிட்டு, அம்புகளாலே மூடிட்டு, காத்து கூட உள்ள நுழைய முடியாது. கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டாரு. ஆகாசம் முழுவதும் அஸ்திரங்களால கவர் பண்ணிட்டாரு. அர்ஜுனுடைய அனுமதியிலும் எதுவும் உள்ள வர முடியாது. பிராமணர் குழந்தை பிறந்தது, காணா போயிடுச்சு. குழந்தை பிறந்தது காணாம போச்சு. ராமனுக்கு வந்தது கோபம், ஏ அர்ஜுனா, ஏன் வீண் கர்வம் கொண்டாய்? காண்டிபதாரியே, எங்க குழந்தை? வீட்டுக்குடு, வீட்டுக்குடு, இப்ப வீட்டுக்குடு. நீ சொன்ன இல்ல நெருப்புல இருக்கு, உடனே நெருப்புல இருக்கு. நீ சொன்ன இல்ல யாருக்கு நெருப்புல இருக்கு. அர்ஜுனுக்கு என்ன செய்யறது தெரியாம முடிக்கிறது. உடனே ஒரு அஸ்திரம் எடுத்து நெருப்பு மூட்டி அதுல இறங்க போறாரு. தான் கிருஷ்ணர் வராரு. கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்தம். கிருஷ்ணா, நாம வேணா கிருஷ்ணரை மறந்துடலாம், கிருஷ்ணா நம்மள மறக்க மாட்டேன். நாம வேணா சில நேரம் பொய் அகங்காரத்தினால கர்வத்தினால கிருஷ்ணரை மறந்துடலாம். ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு, அந்த பக்தன் பண்ண சேவையை மறக்கிறது இல்ல, இம்மிடியா அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. கிருஷ்ணா அங்க வந்துட்டாரு, அர்ஜுனா என்ன எங்க போற நீ? ஓ கிருஷ்ணா, நான் வந்து இந்த பிராமணருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன், இப்ப நெருப்புல இருக்க போறேன். அதுக்கு அவசியம் இல்ல, ஏன் கூடவா, ஏன் கூடவா, நான் அந்த குழந்தைய மீட்டு தரேன். அர்ஜுனன் கூட்டிட்டு போற எங்க, இந்த பூலோகத்துல இருந்து பூர்வஸ்வகா, பூர்லோகம், உபர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், பிரம்மலோகம், கைலாசம் எல்லாம் கடந்து பிரஜா நதியை கடந்து வைகுந்த லோகத்துக்குள்ள போறாங்க. அர்ஜுனன் இதெல்லாம் பாக்குறாரு. எண்ணற்ற பிரபஞ்சங்கள், அண்ட சராசரங்கள் இதெல்லாம் கடந்து பௌதிக வெளியை கடந்து ஆன்மீக வானத்தில் பிரயோகிச்சாங்க. எண்ணற்ற வைகுந்த லோகத்துல அர்ஜுனன் பாக்குறாரு. அதுல ஒரு வைகுந்த லோகத்துல அர்ஜுனன் நுழையிறாரு. கிருஷ்ணா கூட்டிட்டு போறாரு. அங்க மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. ஆக்கர செய்தி கிருஷ்ணகா, கிருஷ்ணரே கவரக்கூடியது அவரது லீலைகள், பகவானே கவரக்கூடியது அவரது ரூபம், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் பகவானே கவரக்கூடியது. மகாவிஷ்ணு நினைச்சாரு, ஓ கிருஷ்ணா, கிருஷ்ணா இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஷாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம். கிருஷ்ணாவுடைய உடல்ல 3 வளைவு இருக்கு. அவர் மழைக்காலத்து மேகத்து ஒத்த நேரத்துல இருப்பாரு. ஒரு கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீட்டிருக்கும். அந்த தமால மரத்தை ஒத்த நிறத்தை உடைய அந்த கிருஷ்ணரை நான் பார்க்கணும். அப்போ கிருஷ்ணரை எப்படி பார்க்க முடியும்? கிருஷ்ணரை வந்து அவ்வளவு சுலபமா யாராலும் பார்க்க முடியாது. அதனால மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, தன் பக்தனுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுனா கிருஷ்ணா வந்துருவாரு. அர்ஜுனனுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி
மகாவிஷ்ணு பிளான் பண்ணி கிருஷ்ணரை கூப்பிட்டு மகாவிஷ்ணு சொல்றாரு, கிருஷ்ணா அர்ஜுனா நீங்க 2 பேரும் என்னுடைய அம்சம். கிருஷ்ணா நீ நாராயணா, அவன் நரன். ஸோ உங்க 2 பேரையும் தரிசனம் பண்றது நான் செஞ்ச பாக்கியம். உங்களை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். அக்ரூரர் ஒட்டுமொத்த வைகுந்தலோகத்தையும் பார்த்தாரு யமுனா நதியில. கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுரையில இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்தாரு. கம்சா ஒரு அழகான ஏற்பாடு பண்ணாரு. அக்ரூர் அனுப்பிச்சு நீங்க அந்த 2 குழந்தையும் கூட்டிட்டு வாங்க, காரணம் அவங்களை கொல்றதா பிளான். கிருஷ்ணர் பலராமரும் கூட்டிட்டு வர்றதுக்காக அக்ரூரர் மதுரையில இருந்து வர்றாரு. அவர் ரொம்ப நாளா கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அக்ரூரர் கிருஷ்ணாவுடைய தூய பக்தர். நான் எப்ப பகவானை தரிசனம் பண்ண போறேன். அவர் ஜெய ஜெகநாத் சுவாமி. அவர் மதுரா விட்டு விருந்தாவனம் போயிட்டாரு. சோ இது ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு அக்ரூரர் காற்றை விட வேகமா ரதம் ஓட்டிட்டாரு. மதுரால இருந்து விருந்தாவனத்துக்கு காற்றை விட வேகமா ரதத்துல வர. விருந்தாவனத்துடைய எல்லையை வந்தோடனே அக்ரூர் ரதத்துல இருந்து இறங்கி கீழே இறங்கி உருண்டு பரண்டு ஓடுற. தலையில உருண்டு பரண்டு அந்த தூசி எல்லாம் உடம்பு பூசிட்டு என்ன பாக்கியம் பண்ணிருக்கு இந்த விருந்தாவனம். இங்க எப்பவுமே கிருஷ்ணா நித்தியமா வாசம் பண்றாரு. இங்க எப்பவும் லீலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோபர்கள் கோபிகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்க. பகவானை அழைச்சிட்டு போறாரு அக்ரூர் அழைச்சிட்டு போகும்போது இந்த யமுனா நதியில போய் இந்த சந்தியாவந்தனம் பண்றதுக்காக அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஆன்மீக ஜபம் பண்றதுக்காக போறாரு. போய் யமுனையில இறங்குனா அங்க பார்த்தா அங்க எல்லா வைகுந்த லோகமும் யமுனையில தெரியுது. எண்ணற்ற வைகுந்த லோகங்கள். அதுல ஒரு வைகுந்த லோகத்துல ஒரு அழகான ரதத்துல கிருஷ்ணர் பலராமர் உட்கார்ந்துருக்கு. திரும்பி ஓடி பார்த்தா இங்கேயும் ரதத்துல உட்கார்ந்துருக்காரு. பலராமர் பௌர்ணமி நிலவு நீல நிற ஆடை ஊத்திருக்காரு. கிருஷ்ணர் மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை ஊத்திருக்காரு. திரும்பி ஓடி போய் பார்த்தா அங்க யமுனையில இருக்காரு. அக்ரூர் ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை செய்யறாரு. 9 விதமான பக்தியில வந்தனம், குளோரிபிகேஷன், கிருஷ்ணாவை புகழ்வது. அப்படியே அழகழகான ஸ்லோகங்களால பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் பஜனை அக்ரூர் புகழ்ந்து பாடுறாரு. சோ பக்தர்களுக்கு மட்டும்தான் வைகுந்த லோகத்தை பார்க்க முடியும். பக்தர்களால மட்டும்தான் வைகுந்த லோகத்துக்கு நுழைய முடியும். பக்தர் அல்லாதவங்களுக்கு இது வெறும் கற்பனை தான். யாருக்கு கற்பனை? நேற்று பேசணும் பரலோகமானது ஆன்மீகம். யாருக்கு கற்பனை கட்டுக்கதை? பக்தர் அல்லாதவங்க, நாத்திகர்கள், பொய்யவங்காரம் உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் பகவானுடைய ராஜ்யத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதுல நுழையிறது தகுதி கிடையாது. ஏன்னா அந்த ஜடையர்க்கு குணங்களால பயங்கரமா கட்டுப்பட்டிருக்காங்க, பீடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஜடையர்க்கு குணங்களால ஆழ்ந்து மூழ்கி இருக்கிறவங்கனால புரிஞ்சுக்க முடியாது. பௌதிகத்துல ஆழ்ந்து மூழ்கி இருக்கிறவங்கனால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவருக்கு வைகுந்த லோகம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எப்பவுமே அவங்க அதெல்லாம் புரியாத வைகுந்தம் பகிரங்க சக்தியின் மாயா தோட்டத்திலிருந்து விடுபட்டுள்ளது. மாயா சக்தி பரமபுருஷனின் பின்ன பகுதி என்றாலும் இந்த சக்தி பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்வைதிகள் கூறுவது போல மாயா சக்தி பொய் அல்ல. இந்த மாயாவதி நினைக்கிறாங்க இந்த ஜட உலகம் பொய். கிருஷ்ணாவுடைய ஆன்மீக லோகத்தை அவங்க ஏத்துக்கிறது இல்ல, இந்த ஜட உலகத்தையும் பொய்ங்கிறாங்க. ஆனா வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இல்ல, இந்த ஜட உலகம் பொய் அல்ல, இது தற்காலிகமானது. ஏன்னா இது பகவானுடைய சக்தி. இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, இது பகவானுடைய சக்தி, இது பொய் அல்ல. அதான் இங்க பிரபா 2 உதாரணம் கொடுத்தாரு. பாம்பு கயிறும், ஒரு கயிறை பார்த்துட்டு ஒருத்த பாம்புன்னு நினைக்கலாம். அப்புறம் தான் ஐயா இது பாம்பு இல்ல கயிறுன்னு. அப்ப 2 உண்மை, பாம்பும் இருக்கு கயிறும் இருக்கு. இந்த கயிறை பார்த்துட்டு இது பாம்பு இல்ல பாம்புன்னு நினைச்சுட்டான். அதுக்கப்புறம் இது பாம்பு இல்ல கயிறு தான் அப்படின்னு நம்ம கயிறு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கயிறு இருக்கு பாம்பு இருக்கு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரிதான் பிரபா இன்னொரு உதாரணம் கொடுத்தாரு. மிருகங்கள்லாம் ஓடுது பாலைவனத்துல, ஒட்டகம்லாம் தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தண்ணியும் இல்லை, ஒண்ணும் இல்லைங்க, மண்ணுதான் இருக்கு. அப்ப தண்ணின்னு ஒண்ணு இருக்கு, ஆனா ஏன் கண்ணுக்கு அது இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஜட உலகத்துல இந்த பௌதிக அறிவை கொண்டு கிருஷ்ணரை உணர முடியாது. என் சொந்த முயற்சினால கிருஷ்ணரை உணர முடியாது. மனக்கற்பனையால கிருஷ்ணரை உணர முடியாது. அதனால இங்கெல்லாம் பொய்ன்னு ஆயிடாது. இதெல்லாம் கட்டுக்கதை, கற்பனை. இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? விஞ்ஞான பூர்வமா இந்த ஜட அறிவு வச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மெட்டீரியல் குவாலிபிகேஷன், என்னுடைய சொந்த முயற்சி, சொந்த ஆராய்ச்சி, விஞ்ஞான அறிவு, ஜட வஸ்து, ஜட அறிவை கொண்டு நான் கடவுளையும் அவருடைய செயல்களையும் அவருடைய லீலைகளையும் அவருடைய உலகத்தையும்
புரிந்து கொள்ளவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால என்ன முடிவு வந்துடுறாங்க, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மெத்தாலஜி, இதெல்லாம் பொய் கிடையாது அப்படி நம்புறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இங்க திரும்ப திரும்ப இந்த பாகவதத்துல பாக்குறோம், இந்த கூற்று வந்து மேலும் மேலும் உறுதிப்படுது, சாஸ்திரத்துல உறுதிப்படுத்திருக்கு. பகவானுடைய ஆன்மீக லோகத்திற்கு வர்ணனை, வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனைகள் வந்து பாகவதத்துல உறுதிப்படுத்தியிருக்கு. பிரபுபாதர் வந்து ஜீவ கோஸ்வாமியோட கோட்டு வந்து கொண்டு வராரு, ஸ்ரீதர சுவாமியோட கோட்டு கொண்டு வராரு, ஆச்சாரியர் உறுதிப்படுத்துறாங்க. இங்க பிரம்மாவே சொல்றாரு, பகவானுடைய வைகுந்த லோகத்தை நேருக்கு நேரா பார்த்தவரு. இதோட என்ன அத்தாட்சி வரும், என்ன சாட்சி வரும்? இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அதனால இந்த ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் பெரிய பெரிய வித்தியாசம், மலையளவு வித்தியாசம். அதனால நம்ம இந்த துன்பம் நிறைந்த தற்காலிகமான அழியக்கூடிய கிரகத்திலிருந்து, உலகத்திலிருந்து நித்தியமான அழிவற்ற ஆன்மீகமான உலகத்தை அடையணும். இதுல என்ன விசேஷ தன்மைனா, ஜீவாத்மா அங்க போக முடியும், ஆன்மா அங்க போலாம், ஆன்மா பகவானுடைய உலகத்துக்கு போலாம். இந்த உடலோட தான் போக முடியாது, ஏன்னா இந்த உடல் ஜடம். அப்போ மனசு புத்தி ஜடம், சூட்சும சரீரம். இந்த சூட்சும சரீரத்துல விடுபடணும். ஏன் இந்த சூட்சும சரீரம்? அனுபவிக்குங்கிற எண்ணம் இருக்கிறதுனால. நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம் இதெல்லாம். கிருஷ்ணர் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா இது தேவையில்லை. கிருஷ்ணர் தான் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கப்படணும்னு நினைச்சிட்டா அவர் உடனே ஆன்மீக உடலை பெறது தகுதி உள்ளவராயிரு. யாருக்கு ஆன்மீக உடல் அவசியம்? கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர், நான் அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியவங்கிறத ஏத்துட்டோம்னா நமக்கு இந்த ஜட உலகத்துல வேலை இல்லை, ஜட உடலும் அவசியம் இல்லை. ஆன்மீக உலகத்துல போய் கிருஷ்ணருக்கு ஆன்மீகமான நித்தியமான சேவைகளை பண்ணணும். சோ பாருங்க, இந்த ஜட உலகத்துல இந்த முக்குணத்தினுடைய தாக்கம், மாயையுடைய தாக்கம், பகிரங்க சக்தியுடைய தாக்கம், இந்த அனுபவிக்க வேண்டிய எண்ணம், இதெல்லாம் ரிப்பீட்டடா இருக்கு. இதனாலதான் நான் வந்து கிருஷ்ணரை உணர முடியாம, அவருடைய ஆன்மீக உலகத்தை புரிஞ்சுக்க முடியாம மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து இறந்து கஷ்டப்படும். இதுல இதெல்லாம் விடுபடணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு தான் போகணும். எனக்கு பிறப்பேற்பு வேண்டாமா? ஆன்மீக உலகத்துல தான் சாத்தியம். எனக்கு நித்தியமான உடல் வேணுமா? ஆன்மீக உலகத்துல தான் சாத்தியம். எனக்கு நித்தியமான ஆனந்தம் வேணுமா? அதுவும் ஆன்மீக உலகத்துல தான் சாத்தியம். நான் என்னுடைய உடல் மாற்றம் இல்லாமல் இருக்கணுமா? அதுவும் ஆன்மீக உலகத்துல தான் சாத்தியம். எனக்கு முதுமை நோயெல்லாம் வரக்கூடாதா? அதுவும் ஆன்மீக உலகத்துல தான் சாத்தியம். நான் எங்க போனா திரும்பி வராம நித்தியமா ஆனந்தம், அதுவும் ஆன்மீக உலகம். இது எல்லாமே ஆன்மீக உலகத்துல தான் சாத்தியம். இந்த ஜட உலகத்துல இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா இந்த ஜட உலகம் இதுக்கெல்லாம் உட்பட்டது. அதனால நம்ம தயார்படுத்திக்கணும். கிருஷ்ணாவோட ஆன்மீக உலகத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த ஜடைக்கு 3 குணத்துல நம்ம விடுபடணும். இதுதான் நேற்று படிச்சுட்டு இருந்தோம், நிர்மாண வாஜித சந்தோஷம். அப்புறம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி என் மனதை வந்து பௌதியத்துக்கு பிரிக்கணும், பௌதிக செயல்ல இருந்து பிரிக்கணும். அது கிருஷ்ண உணர்வா நான் மாத்தணும், டிரான்ஸ்பர் பண்ணணும். மனதை வந்து கிருஷ்ணர் மேல் நிறுத்தணும். புத்தி வந்து கிருஷ்ணரை பற்றி சிந்திக்க வைக்கணும். அது உண்மையான அகங்காரம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இப்படி இந்த சூட்சம சரீரத்தையும் இப்போ நாம என்ன பண்ணிடுறோம்னா, ஸ்தூல சரீரத்தை கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்த முயற்சி பண்றோம். கோயிலை சுத்தப்படுத்துறதோ சமைக்கிறதோ நிறைய சேவைகள்லாம் பண்றோம். அப்ப ஸ்தூல சரீரம் ஈடுபடுது, சூட்சம சரீரத்தை நம்ம கவனிக்க மாட்டோம். சூட்சம சரீரத்தையும் கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தணும். அதுதான் நாம ஜபம். அது ஜபம் பண்ணும்போது கான்சியஸ்னஸ், நான் கிருஷ்ண உணர்வுக்காக செய்யறேன், கிருஷ்ணரை திருப்திப்படுறதுக்காக பண்றேன். தன் பகவத்கீதா பாகவத நாலேஜ், கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்தை பற்றிய வர்ணனை. அதுக்கப்புறம் உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போதுதான் நம்ம எலிஜிபிள் ஆகும், தகுதி உள்ளவங்களாக கிருஷ்ணாவுடைய ஆன்மீக உலகத்துக்கு போறது. அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா சூட்சம சரீரத்தை கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்துறது கஷ்டம். ஸ்தூல சரீரத்தை ஈடுபடுத்திடலாம். ஆனாதான் பாருங்க, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரபு எங்க பையன் நல்ல சேவை பண்றான், ஆனா சாண்டிங் பண்ண மாட்டேங்கிறான்.
சாண்டிங்ல இன்ட்ரெஸ்டே வர மாட்டேன். ஏன்னா சூட்சம் சரி ஒத்துக்க மாட்டேன். சிலர் பாருங்க, சில பக்தர்கள் நீங்க பார்த்து கவனிச்சீங்கன்னா உடல் சார்ந்த சேவைகள் நிறைய பண்ணுவாங்க. அதாவது ஸ்தூல சரீரமான வேலைகளை செய்வாங்க. ஏதாவது சேவை கொடுத்தா உடனே போய் செய்வாங்க. நீங்க பேங்க் போயிட்டு வாங்க, நீங்க வந்து பூ வாங்கிட்டு வாங்க, நீங்க வந்து அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்து இந்த மாதிரி உடல் சார்ந்த இந்த பௌதிக உடல் சார்ந்த சேவைகளை பண்றதுக்கு ஆர்வம் இருப்பாங்க. உடல் சார்ந்த விஷயம், புறப்புலன் வெளிப்புலன் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் காய்ப்பாங்க. ஆனா அகப்புலம் புலன் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் காய்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அதை கட்டுப்படுத்த முடியல. ஓ, மனசை கிருஷ்ணன் மேல நிறுத்த முடியல. அதனால சாட்டிங் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்னா அது மனதை ஒத்துக்க மாட்டேங்குது. இதான் சேவை பண்றேன், எதுக்கு சாட்டிங் பண்ணு? இதான் சேவை பண்றேன் கிருஷ்ணாவுக்கு, எதுக்கு சாட்டிங் பண்ற? ஏன் இந்த பாகவதெல்லாம் படிக்கணும்? நம்ம தான் கிருஷ்ணரை முழுமும் கடவுளை ஏத்துக்கிட்டோமே அப்படின்னு இந்த மாயா வந்து டிக்டேட் பண்ணும். மாயா என்ன டிக்டேட் பண்ணுது? ஓ கிருஷ்ண பக்தனே, நீ வந்து இப்போ திலக் போட்ட, நீ வந்து இப்போ வைஷ்ணவன் ஆயிட்ட, நீ வந்து சேவை பண்ற, அப்போ உனக்கு இதெல்லாம் எதுக்கு? நீ எதுக்கு சாண்டிங் பண்ணணும்? நீ ஏன் பாவதம் படிக்கணும்? நீ வந்து ஆல்ரெடி நீ கிருஷ்ணரை முழுமும் ஏத்துட்டியே அப்படின்னு மாயா சொல்லும். பட் இன்னர் உள்ள வந்து ஹார்ட்ல இந்த அனுபவிக்கிற எண்ணம், சோம்பேறித்தனம், அப்புறம் மனசு சொல்றதை கேட்கறது, மனசு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு எதுக்கு, எப்படி அனுபவிக்கலாம். அதனால இந்த இன்னர் கான்சியஸ்னஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உள் உணர்வு அது எப்படி? அதுதான் சாண்டிங் பண்ணி பண்ணி மனசை வந்து நாம ஜெபம் செய்து மனதை கிருஷ்ணர் சேவை. பாகவதம் படிச்சு படிச்சு கேட்டு கேட்டு புத்தியை வந்து இந்த மாயைக்கு எதிரான போர்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும். மாயைக்கு எதிரான போர் தொடுத்திருக்கோம், நம்ம அதுல ஸ்ட்ராங் ஆகணும்னு புத்திக்கு சொல்லணும். அகங்காரம், நீ வீண் அகங்காரம் கொள்ளாத, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணு. மனமே, நீ எந்த மாதிரி ஏமாத்துற? நீ புத்தியே, நீ ஏன் மனசு பின்னாடி ஓடுற? புலன்களே, நீ என்ன வந்து ஏமாத்தாத அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லி நாம பான் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆன்மா வந்து இதை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இந்த உந்துதல்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்போ தீவிரமா கிருஷ்ணனோட எடுத்துக்கணும். 2 சரீரத்தையும் கிருஷ்ணாவோட சேவைப்படுத்து. ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம். ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? சூட்சம சரீரத்தை பிடிச்ச உட்கார வைக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஸ்தூல சரீரம் இருக்கு, மெக்கானிக்கலா சாண்டிங் நடக்கும். ஆனா சூட்சம சரீரம் எங்கேயாவது ஓடி சுத்திக்கிட்டு அதை பிடிச்ச உட்கார வைக்கணும். சூட்சம சரீரம் பக்கத்துல உட்காருந்தா நீங்க சாண்டிங் பண்ணு, அதுக்கு ஒரு ஜெபமாலை கொடுக்கும். எப்படி சூட்சம சரீரம் கண்ணுக்கு தெரியல, எப்படி ஜெபமாலை கொடுக்கறது? அப்ப நான் சொல்றதை நீ கேளு, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். மனசே, நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீ கேளு, உட்காரு பக்கத்துல, சாண்டிங் பண்ணு. 10 மாத்திரம் சும்மா மனசு ஓடும். எங்க போற, உட்காரு. இந்த குழந்தைகள் மாதிரிதான். குழந்தை ஒரு இடத்துல உட்காராது, அங்கு ஓடும், குரங்கு மரத்துக்கு போற தாவும், பிடிச்சி உட்கார வைக்கும். அப்படி கான்ஸ்டன்டா பயிற்சி பண்ணல கிருஷ்ணா. ஏதோ நீ சஞ்சலத்தி மன சஞ்சலம் மனதை ஓடிட்டு தான் இருக்கு, பிடிச்ச உட்கார வைக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா மனசு பார்க்கணும், ஓ இவன் நம்மளை விட மாட்டேங்கிறான், இவன் வந்து நம்மளை விட மாட்டேங்கிறான், இவன் ரொம்ப கவனமா இருக்கான், வேற வழி இல்லை, இவன் சொல்றதை கேட்டுதான். மனசு என்ன பண்ணும்னா, நம்ம திட்டம் போட்டு அது சொல்றதை நம்ம கேட்டு வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவன் என்ன பெரிய பக்தி பண்றான், நம்மள கண்ட்ரோல் வச்சிருவோம் அப்படின்னு மனசு வேலை பண்ணிட்டே இருக்கு. நாம என்ன பண்ணுவோம்? ஓ நீ என்ன கட்டுப்படுத்த பாக்குறியா? நான் முடியாது, நான் உன்ன கட்டுப்படுத்தேன். ஏன்னா மனசோட உயர்ந்தது ஆன்மா. ஆன்மா நினைச்சா மனசு கட்டு. ஏன்னா ஆன்மா தான் மனசோட உயர்ந்தது. நம்ம என்ன ஆயிட்டோம்? பலவீனமான ஆன்மா ஆயிட்டோம். மனசு நம்மளை கட்டுப்படுத்தி, நம்ம பலவீனமான ஆன்மா ஆயிட்டோம். அதனால மனசு நம்மளை கட்டுப்படுத்துது. இந்த ஆன்மா பலவீனமா போயிட்டதுனால, வீழ்ந்த ஆத்மா ஆயிட்டதுனால மனசு, புத்தி, புலன்கள் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துது. இதே நம்ம திரும்பி அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்ம சோம்பல் ஆயிட்டோம், நம்ம சொங்கி போயிட்டோம். இந்த ஆன்மா வந்து வீழ்ந்துச்சு. இப்ப என்ன, இவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. புலன்கள், புறப்புலன்கள், அகப்புலன்கள், மனசு, புத்தி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மளை போட்டு அடின்னு அடிக்குது. திரும்பி அடிக்கணும். என்ன பார்த்து நீ அடிக்கிற, நீ உட்காரு, நான் சொல்றேன் அப்படின்னு நாம ஜெபமாலை வச்சு மனசு நம்ம கட்டுப்பாடு. புத்தி அதே மாதிரி, ஓ நீ பாகவதம் படிக்காம ஏமாத்த பாக்குற, கேட்டா அந்த சர்வீஸ் இருக்கு, இந்த சர்வீஸ் இருக்கு, அதெல்லாம் நீ ஒண்ணுப்பா, போதும், சரி உட்காந்து படி, கேளு. இப்படி வந்து நம்ம உள்ள இன்னர் கான்சியஸ்னஸ் வந்து அடி கொடுத்துட்டே இருக்கு. மனசு புத்தியும்
கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுது. அப்பதான் புறப்புலன்களை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸி. இப்போ புறப்புலன்கள் பலவீனமா இருந்தா, ஸ்ட்ராங்கா இருந்தா, அதோட ஸ்ட்ராங் மனசு. அதான் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனா மனசஸ்து பராபுத்தி யோபுத்தே பரதர்ஷபா. புலன்களை உயர்ந்தவர் மனசு. ஏன்னா மனசு நினைச்சா புலன்களை கட்டுப்படுத்தலாம் இல்லையா? இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு பொண்ணு போகுது, கண்ணு பாக்குது, மனசு உடனே சொல்லி அந்த பொண்ணை பார்க்காத. அப்ப மனசு நினைச்சா கட்டுப்படுத்தலாம், அந்த பையனை பார்க்காத. அப்புறம் சரி, புலன்கள் பலவீனமா இருக்கு, போகுது, மனசு சரி பாக்குறதுனால என்ன தப்பு தானே எடுத்து புத்தி சொல்லணும். ஏய் தப்பு, உன் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. என் மனசு வந்து என்ன பண்ணுன்னா, அது வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி. இந்த மொபைல்ல போட்டோ எடுக்கிறாங்க பாத்தீங்களா? மொபைல்ல போட்டோ எடுத்து ஸ்டோர் ஆயிடும். இப்போ மொபைல்ல நம்ம போட்டோ எடுத்தா ஸ்டோர் ஆயிடும், நம்ம எடுத்து பாத்துக்கிறோம். அந்த மாதிரிதான் நம்ம காணக்கூடிய காட்சிகள் வந்து மனசு போட்டோ எடுக்கும். மனசு போட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அடிக்கடி வந்து வந்து போகும். டிங் 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 டிங். இது கிருஷ்ணனோட பெரும் தடையர். அப்ப என்ன பண்ணும், இந்த மனச இந்த பௌதிக விஷயங்களை போட்டோ எடுக்க வைக்காம கிருஷ்ணரை போட்டோ எடுக்க வைக்கணும். கிருஷ்ணர் மேல நிறுத்தணும். ஓ, நீ பெரிய சச் அ கிரேட் போட்டோகிராஃபர், நீ போட்டோகிராஃபர்ல ரொம்ப சிறந்தவன், நீ நிறைய பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? பாருங்க, நம்ம போன்ல ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி. சில வந்து கிட்டத்தட்ட 150 GB 200 GB எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறான். ஆனா ஆயிரக்கணக்கான ஜிபியை மனசு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, லட்சக்கணக்கான ஜிபி. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் இருக்கு மனசு. இது இது வந்து இந்த பிறவியில் இல்ல, பிறவி தோறும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. பல விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் மனசு சேமிச்சு பல பிறவிகளான விஷயங்களை மனசு சேகரிச்சு வச்சுக்கிட்டு அது அப்படியே ஒன்னொன்னா எடுத்துக்கிடும். அதெல்லாம் டிலீட் பண்ணும். நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள் போகும், இந்த போட்டோ எல்லாம் ரொம்ப வருஷமா இருக்கு, அப்படி டிலீட் பண்ணிவிடும். சே, என்னடா போனு ஃபுல்லா இதாயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு சொல்லுவாங்க, ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு, ஹேங் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்றோம், எல்லாம் கிளியர் பண்றோம். கிளியர் பண்ணி ஸ்டோரேஜ்ல கிளியர் பண்ணி போன் வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணு. அந்த மாதிரி இந்த மைண்ட்ல தேவையில்லாத விஷயங்களை போட்டோ பிடிச்சி அது ஃபுல்லா ஸ்டோரேஜ் எல்லாம். ஆனா அதுல பாருங்க, அது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகுறதே இல்லை, போட்டுக்கிட்டே இருக்கு, ஸ்டோரேஜ் வந்துகிட்டே ஃபுல் ஆகல. இந்த ஸ்டோர் பண்ணதுல ஒண்ணுன்னா வெளியில வந்துகிட்டே இருக்கு. பக்தர் கேட்பாங்க, பிரபு சாண்டிங் பண்ற, ஆனா மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும், எக்கச்சக்கமா ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் சாண்டிங் பண்றோம், ஸ்டோரேஜ் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணும், கிளீன் பண்ணும். சேதோ தர்ப்பணமார்ஜனம் பவ மகாதாவா, கிளீன் பண்ணும், கிளீனிங் ப்ராசஸ். ஸோ இப்படி எரேஸ் பண்ணணும் எல்லாத்தையும். எப்படி தேவையில்லாத போட்டோக்கெல்லாம் போன் எரேஸ் பண்றோமோ, அந்த மாதிரி மைண்ட்ல இருந்து தேவையில்லாத விஷயங்களை எரேஸ் பண்ணும், அழிக்கணும். தென் கிருஷ்ணரை உள்ள புகுத்தணும். கிருஷ்ணா உள்ள புகுத்தணும். அந்த கான்சியஸ்னஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன் புத்தி சொல்லணும், ஏய் நீ ஏன் தேவையில்லாத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க, எல்லாம் ரிமூவ் பண்ணு. மனமே, உன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே இல்ல, ஆனால் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு, தேவையில்லாத அழிச்சிடு, கிருஷ்ணா உள்ள போடு. then you always become happy. நீ சந்தோஷமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் பண்ணுனா 3 குணத்திலிருந்து வெளியில வந்து இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் டெலீட் பண்ணி கிருஷ்ண உணர்வுல வந்து தீவிரமா ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா எலிஜிபிள் ஆகும் கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போறது. இல்லாட்டி இப்படி இங்க இருந்து கற்பனை பண்ணி கற்பனையான வாழ்க்கையில கனவு கோட்டை கட்டி வாழ்ந்துட்டே இருக்கு. லைஃப் ஆஃப் லைஃப். ஹரே கிருஷ்ணா. நிரந்தர பாகவதம் கி ஸ்லோபால்.